அதான் நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்தது. அதனால நல்லா இருந்தது. நல்லா அந்த அதான் இது ஆக்ஷன்லாம் இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. அதுலயும் சூர்யா ஆக்டிங் ரொம்ப சூப்பரா எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். அது ஆடியன்ஸ் இல்ல, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி இல்ல, ஸோ எல்லாருமே செட் ஆகும். அவங்க ரோல் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவங்க தான், சூர்யாவை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவங்க தான் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல சூர்யா ஸ்கோர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க ரோல் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதான் மூவி பெருசா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் லேக்லாம் இல்லை, அப்படியே ஸ்டோரியோட போறதால அப்படியே பார்த்துடலாம். பட் அந்த பெரிய ஃபீல் ஆச்சு. பட் மூவி ஸ்டோரியோட போனதால நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட்லயே ஸ்கோர் தனியா சொல்ல முடியல, பட் அப்படியே ஸ்டோரியோட மூவ் ஆகுறதால நல்லா இருக்கு. மூவி அதான் அவங்க வீடு அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். பட் மூவி ஃபுல் பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தெரியாது. பட் அவங்க வீடு அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். பட் மூவி நல்லா எடுத்திருக்காங்க. பட்ஜெட் அந்த 100 கோடி அளவு தான் தெரியல. ரேட்டிங் நல்லா தான் இருக்கும். ஒரு 9 கொடுக்கலாம். 10க்கு 9. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சூப்பரா பண்ணிருக்காரு. நாங்களாம் சூர்யா ஃபேன், எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம். படம் நல்லா இருக்கு நிஜமாவே. ஆமா சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல லைக் ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ஹை கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து செமையா கொடுத்துருக்குறாங்க. ஹோல் ஓவர் மூவி வந்து அவளோட சீன்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஆல் ஓவர் இந்த மூவி இஸ் டூ குட். அண்ட் இது U16 கொடுக்காம இன்னும் 100 கொடுத்துருந்தாங்கன்னா, லைக் சில சீன்ஸ்னால வந்து U16 கொடுத்துருக்காங்க. இன்னும் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா, லைக் த பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் வித் த கிட்ஸ். இப்போ ஃபேமிலிஸ் 2 பேர் வருவாங்க, பசங்களை வீட்டில் விட்டு வருவாங்க. ஸோ தட் லைக் பீப்புள் மே நாட் கம் டு த தியேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அது கம்மியாக இருக்கும். ஈவன் தான் லைக் ஆல் ஓவர் த ஃபிலிம் வந்து நல்லா என்ஜாயபுளாக சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படி எதுவும் தோணலை எனக்கு. ஏன்னா கண்டினியூஸாக வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது. எங்கேயுமே ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லைக் ஃபீலிங், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு இது இல்லை. ஏன்னா படத்தோட ஃப்ளோ நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. யங்ஸ்டர்ஸோட இதுதான் இருக்கும், அதை வச்சு தான் க்ரோத்தும் இருக்கும். ஸோ வி கேனாட் டிசைட் லைக் எவ்வளோ வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. டிபெண்ட் அப்பான் த பீப்புள் கம்ஸ் டு த தியேட்டர், அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒருத்தராக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஈவன் த ஃபுல் மூவி இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அஸ் அ கப்புள்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.